ரிவ்யூ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி பிசிசிஐக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கோம். பிசிசிஐக்கு ஒரு லெட்டர் எழுதிட்டு இருக்கோம். டியர் பிசிசிஐ, திஸ் லெட்டர் இஸ் டு இன்ஃபார்ம் சிஎஸ்கே டு கெட் பேன் ஃபார் த ரிமைனிங் சீசன். சிஎஸ்கே இஸ் டூயிங் டெரரிசம். சிஎஸ்கே fans like me are getting heart attack and stroke problems because of terrorism and poor gameplay. CSK is giving 2 free points to opponents. So they are scamming CSK fans and also scamming the entire IPL. So, uh, and also CSK fans would not watch Food or Terrorism and Patirana full toss. So please ban this team for the remaining matches. Watching this match is of no use. Please throw this Huda and Patirana and ban them permanently. ஸோ இதான் பிசிசிஐக்கு ஒரு லெட்டர் எழுதிக்கிறேன். இதை பார்த்துக்கோங்க. என்னத்த சொல்றது, வழக்கம் போல டாஸ் தோத்துட்டோம். டாஸ் தோத்து பேட்டிங் வந்து இன்னைக்கு டீசெண்டாவே பண்ணாங்க, நல்லாவே பண்ணாங்க. அதுவும் பவர் பிளேல 3 விக்கெட். ஷேக் ரஷீத் வந்து அவரோட நேச்சுரல் கேம் ஆடாம உட்காந்து சுத்துன்னு சுத்தி நிற்கிறாரு. ஷேக் ரஷீத் அவரோட நேச்சுரல் கேம் வந்து ஒரு மாதிரி ரொட்டேட் பண்றது அண்ட் அதுக்கப்புறம் டேக் ஆன் பண்றது அண்ட் அவர் கிரியேட் பண்ண மெசர்னால ஆக்சுவலி ஆயுஷ் மாத்திரையுமே அவுட் ஆயிட்டாங்க. ஜடேஜா ஒரு டீசென்ட் கேமியும் பெரிய நாக்கா கன்வெர்ட் பண்ண முடியல. அண்ட் அதுக்கப்புறம் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சது சாம் கரன் பிரேவிஸோட நாக். ஸோ பிரேவிஸ் வந்து சாம் கரனுக்கு ஒரு செகண்ட் ஃபீல்டு மாதிரி ஆடி ஆடி கொடுத்தாரு. ஆனால் சாம் கரன் வந்து என்ன மாதிரி பேட்டிங், ஐயோ அப்பா, வந்த உடனே போட்டு ஃப்ரம் த பால் ஒன் இவர் வந்து அட்டாக் பண்ணாரு. ஸோ சாம் கரனோட நேச்சுரல் பிளேஸ் வந்து நம்பர் 3 தான். நம்ம ஏழு T20 சாம் கரன் வந்து மேட்ச் வின்னிங் நாக்ஸ் வந்து ஆடி கொடுத்து பார்த்தோம். ஆடி கொடுத்து என்ன பையன் மேட்ச் வின்னிங் நாக்ஸ் ஆடி கொடுத்து பார்த்தோம். ஸோ அதே மாதிரி இங்கே வந்து இன்னைக்கு 80 ரன், 80 க்ரூஷியல் ரன்ஸ், அதுவும் 48 பால்ஸ்ல போட்டு சாத்தி விட்டாங்க இன்னைக்கு சாம் கரனு. அதுவும் எஸ்பெஷலி லெக் சைட் ரொம்ப இன்னைக்கு டாமினெண்டா வந்து ஆடினாரு. ஹர்ப்ரீத் பிராருமே டேக் ஆன் பண்ணது ரொம்ப பிடிச்சது. சஹால டேக் ஆன் பண்ணது பிடிச்சது. அது போக சூர்யான் ஷெட்கேக்கு ஒரு டாக்டிக்கல் எரர் கொடுத்தாங்க. ஏன்னா அவரோட ரோல் வந்து 2 ஓவர்ஸ் போட்டாரு. அதுக்கப்புறம் எதுக்கு இந்த 3rd ஓவர் திரும்பி கொடுக்கணும்னு தெரியல. யுஸ்வேந்திர சஹாலும் ஹர்ப்ரீத் பிராருமே இன்னைக்கு வந்து டெஸ்ட் பண்ணியிருந்திருக்கணும். ஆனா என்ன திரும்ப அதே மேட்சை வச்சு போயிருக்காங்க. லெஃப்ட் ஹேண்டர் லெக் ஸ்பின்னர்னு, லெஃப்ட் ஹேண்டர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர்னு. ஆனா உங்களுக்கு யார் விக்கெட் எடுத்தது நீங்க பார்க்கணும். ஸ்ரேயாஸ் ஐயர், உங்களுக்கு ஹர்ப்ரீத் பிரார் வந்து ரவீந்திர ஜடேஜா அவரு ஒரு லெஃப்ட் ஹேண்டர், அவரோட விக்கெட்டுமே எடுத்தாங்க. அப்படிங்கும் போது திரும்ப அந்த மேட்சை வச்சு போறதுங்கிறது இட் இஸ் வெரி வெரி டிசப்பாயிண்டிங். ஆனா அந்த சூர்யான் ஷெட்டியோட 3rd ஓவர் வந்து இட் வென்ட் ஃபார் 30 ரன். சாம் கரன் அங்கேயே வந்து கேம் எங்கேயோ எடுத்துன்னு போயிட்டாங்க. சாம் கரனும் பிரேவிஸ் அவுட் ஆனோடனே தூபே உள்ள வந்தார். தூபே 5 ஓவருக்கு ஹிடன் கெட் ஸ்ட்ரைக். ஆனா வந்து லாஸ்ட் 2 ஓவர்ஸ் அகெயின் புவர் ஃபினிஷ். திரும்ப வந்து எதுக்கு பத்திரனா ஆடுறாங்க அப்படிங்கிறது தெரியல. திரும்ப வந்து எதுக்கு ஹூடா வந்து அனுப்புறாங்கன்னு தெரியல. ஹூடா கிட்ட அப்படி என்னத்த பாக்குறாங்க இவங்க, ஹூடா கிட்ட அப்படி என்னத்த பாக்குறாங்க இவங்கிறது சத்தியமா எனக்கு வந்து தெரியல. ஸோ ரொம்ப புவரான ஒரு ஃபினிஷ் பை கூட. தோனி ஒரு 4 ஒரு 6 அடிச்சாரு. ஸோ மேபி அடுத்த பால் அடிக்க போனதுங்கிறது இட்ஸ் ஆல்சோ வெரி கரெக்ட் தான். ஏன்னா தோனி வந்து ஸ்பின்னரை டேக் ஆன் பண்ணி நான் பார்த்ததில்ல. நீங்க முதல் 6 அடிச்சாரு பாருங்க, என்ன மாதிரி ஷாட் அது. அதுக்கு அடுத்து கொஞ்சம் வெளியே போட்டாரு ஸ்மார்ட்டா. அங்கதான் சஹால் வந்து அவரோட பிரில்லியன்ஸ் வந்து தெரிஞ்சது. அண்ட் அதுக்கப்புறம் தீபக் கூட வந்து முதல் பால் தூபேவோட அனதர் புவர் கேம் அவேர்னஸ். ஏன்னா தூபே யூஸ்வலி இந்த ஸ்பின் வந்து நல்லா ஆடக்கூடிய ஆள். அப்படிங்கும் போது அவரு எதுக்கு அந்த டபுள் வந்து ஓடினார் அப்படிங்கிறது சத்தியமா தெரியல. ஊடாகமே வந்து படவே இல்லை. ஊடாகமே வந்து ஓடி இன்னிங்ஸ் ஆடுறாரு, எல்லா கேமுமே ஓடி இன்னிங்ஸ் ஆடுறாரு. அப்படிங்கும்போது டூபே ஷுட் ஹேவ் டேக்கன் தட் இது தட் அந்த அந்த கால் வந்து எடுத்து ஒரு 6 2 6 பட்டிருந்தாங்க கூட கேம் 205 போயிருக்கும். சிஎஸ்கே விட 1. அதுவும் நீங்க அப்படியே ஒரு ஸ்டார்ட் கிடைச்சு 30க்கு 6 நாரீங்களே லாஸ்ட் 4 ஓவர்ஸ்ல, உங்களுக்கு இதுல நியாயமா இருக்கா? லாஸ்ட் 2 கேம் நம்ம ஆல் அவுட் ஆயிருக்கோம். ஏன் we didn't have good finishers? கூடாக்கு பதில் வன்ஸ் பேடி ஆடலாம், அதை வந்து பண்ணவே இல்லை. வன்ஸ் பேடி மேபி ஆடிட்டு 100 வந்து அன்சுல் காம்போஜ் மேல ப்ரொமோட் பண்ணலாம். 100 வந்து கொஞ்சம் அந்த ஹிட்டிங் அபிலிட்டி அவர்கிட்ட இருக்கு. அண்ட் அதே மாதிரி பத்திரனா பதில் நேத்தன் எல்லிஸ் எடுத்துட்டோம்னா நேத்தன் எல்லிஸ்மே வந்து ஹியாஸ் குட் பேட்டிங். இந்த பேட்டிங் வந்து நேத்தன் எல்லிஸ் கிட்ட நல்லா இருக்கு. அதை வந்து பண்ணவே இல்லை இன்னைக்கு. திரும்ப பத்திரனான்னு கட்டிட்டு அழுகுறாங்க. பத்திரனா ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணது நம்ம ஷார்ட்ஸ் போட்டோம். அந்த ஆக்ஷன் சேஞ்ச் பண்ணதுல இருந்து இஸ் வெரி வெரி ஃபினிஷ்ட். அது வந்து கன்ஃபார்மா ப்ரூவ் பண்ணி ஆகணும். இஸ் டூயிங் டெரரிசம் இன்சைட் த டீம். சிங்கிள் ஹேண்டடா இந்த கேம் வந்து லூஸ் பண்றாங்க. பீடாக் வாஸ் ரைட்.
வாஸ் ரைட் ஆக்சுவலி. பத்திரனா வந்து கம்ப்ளீட்லி ஃபினிஷ்ட். அவர் வந்து டெஃபினட்டா அந்த எல்லா பாலுமே ஃபுல் டாஸ், லோ ஃபுல் டாஸ். அதுவும் ஐயா அடுத்த மேட்ச்க்கு அவர் எடுப்பாங்க, ஏன்னா லாஸ்ட் 2 ஓவர் ஒழுக்கமா போட்டார் அப்படிங்கறக்காக அடுத்த மேட்ச் எடுப்பாங்க. ஐயோயோ எங்களால பாடி தாங்க முடியாதுப்பா. இந்த லாஸ்ட் அந்த T20 கிரிக்கெட்ல நீங்க வந்து ஆல் அவுட் ஆகுறதுங்கிறது ஒன் ஆஃப் த பிகெஸ்ட் கிரைம்ஸ் விச் ஹவ் எவர் சீன். ஸோ எந்த டீம் T20 ஆல் அவுட் ஆகி ஜெயிச்சிருக்கு நீங்க எவ்வளவு தடவை நீங்க பார்த்திருக்கீங்க? ஓகே, பிபிகேஎஸ்கே மேட்ச் ஆசை எவ்வளவு தடவை நீங்க பார்த்திருக்கீங்க ஆல் அவுட் ஆன டீம் வந்து வின் பண்ணிருக்காங்கிறது? ஸோ அந்த லாஸ்ட் 4 பால் நீங்க வந்து பேட் பண்ணியிருந்துக்கலாம். அந்த லாஸ்ட் 4 பால்ல டெஃபினட்டா வந்து உங்களுக்கு ஒரு எட்ஜ் பட்டு ஒரு 4, அது வைட் பால்ல போய் தேடி போய் அடிக்கிறார் டூபே. ஒரு எட்ஜ் 4 இல்ல 2 எட்ஜ் 4 உங்களுக்கு பட்டுதுன்னா டெஃபினட்டா உங்களுக்கு அங்க 200 சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் வரும். அதுவும் அதே லாஸ்ட் ஓவர் அந்த கலீல் பிரில்லியண்டா பவுலிங் போட்டாரு. அந்த ஒரு இதுல வந்து மேபி தே வுட் ஹவ் ஹேட் ஸ்லைட்டஸ்ட் சான்ஸ். அந்த லாஸ்ட் 15 ரன் வந்து டெஃபினட்டா இடிச்சது இன்னைக்கு. அண்ட் சிஎஸ்கேவோட பவுலிங் பவர் பிளே இன்னைக்கு நல்லாவே இருந்துச்சு. 50 ஃபார் 1 இருந்தாங்க. ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் மிடில் ஓவர்ஸ்ல வந்து ரொம்ப புவர் பவுலிங் அகைன். அது 1008 கேட்ச் வர விடுறாங்க. பாத்தீங்கன்னா பவுலிங் தான் பார்க்க கண்ட்ராவியா இருக்குன்னா ஒரு ஃபீலிங் அதுக்கு மேல. ஜெட் ஓகே 100மே இன்னைக்கு வந்து லைட்டா ஆஃப் டே. ஆனா ஏன் காரணம், கேட்ச் விட்டீங்கன்னா டெஃபினட்டா ஒரு பவுலரோட கான்ஃபிடன்ஸ் உடையதான் செய்யும். 100ஓடது இன்னைக்கு டெஃபினட்டா வந்து அது தெரிஞ்சது. அண்ட் ஸ்ரேயாஸ் ஐயர் மேட்ச் வின்னிங் நாக், ஹேட்ஸ் ஆஃப். கடைசி வரைக்கும் நின்று முடிச்சு கொடுக்கணும்னு தான் இருந்தாரு. அண்ட் அன்பார்ச்சுனேட்லி காட் அவுட். ஆனா மேட்ச் அதுக்குள்ள வந்து மொசாகி முடிச்சே விட்டாரு டெஃபினட்டா ஸ்ரேயாஸ் ஐயர். அண்ட் 190 நான் வந்து சிஎஸ்கே பேட்டர்ஸ் மேலே ஹார்ஸா இருப்பேன். அந்த மென்டாலிட்டி, டூபேவோட திங்கிங், தாட் ப்ராசஸ், அது போக லாஸ்ட் 4 பால் பேட்டிங் ஆடாம வந்தது சுத்துறது, அது வந்து யுசி சஹாலோட ஹேட்ரிக் வந்து ஒரு பிரில்லியண்டான ஹேட்ரிக். ஸோ சஹால் வந்து டைம் அண்ட் அகைன் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு T20 கிரிக்கெட்ல. ஆனா இட்ஸ் ஸ்டில் சோ ஹார்ட் டு அக்செப்ட் தட் சஹால் ஹாஸ்ன்ட் டெபியூட்டட் ஃபார் T20 வேர்ல்ட் கப் ஃபார் இந்தியா. அதுதான் வந்து இட்ஸ் ஸ்டில் ஹார்ஷ். ஐபிஎல்ல ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் விக்கெட் டேக்கர், ஐபிஎஸ் ஒன் ஆஃப் த லெஜண்ட், ஒன் ஆஃப் த அட்டாக்கிங் பவுலர். ஓகே 4 over 40 ஓவர், ஆனா இல் கெட் 2 ஸ்கேல்ஸ். ஸோ அதுதான் வந்து ரொம்ப முக்கியம். அதை வந்து டெஃபினட்டா பண்ணிடுறாரு. அப்படிங்கும் போது அவர் டெபியூ பண்ணாதுங்கிறது இட்ஸ் வெரி வெரி ரொம்ப சேடா இருக்கு பாக்குறதுக்கு. அண்ட் 190ங்கிறது இட்ஸ் டெஃபினெட்லி டிஃபெண்டபிள். ஓகே, அந்த 10 ரன் ஷாட் அது ஒரு சைடு வச்சுக்கலாம். அது வந்து வந்து பேட்டிங் ஆடும்போது எனக்கு தெரிஞ்சு போச்சு இட் வில் ஹர்ட் அஸ். டெஃபினட்டா ஹர்ட் ஆச்சு. ஆனா நீங்க வந்து கேம்ல இருந்தீங்க. சாம் கரன் இன்னைக்கு ஆல்ரவுண்ட் பேட்டிங்ல இருக்க கான்ஃபிடன்ஸ் பவுலிங்ல எடுத்துட்டு வந்து பிரில்லியண்டா அந்த 3 over 27 runs போட்டாரு. மெயினா அந்த சேஞ்ச் ஆஃப் த பேஸ் சாம் கரன் இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. சாம் கரன் அண்ட் ஜடேஜா ஒரு பக்கம் பிரில்லியண்டா ப்ரெஷர் கிரியேட் பண்ணியிருந்தாரு. அண்ட் அன்ஷுல் கம்போஜன், கலீல் சூப்பரா பவுலிங் போட்டாங்க. அங்கதான் அந்த 100 வந்து கான்பிடன்ஸ் வந்து அவுட் ஆச்சு. டெஃபினட்டா அந்த கேட்ச் ஒன்று விட்டதுங்கிறது ஒரு டீம் என்வாயர்மெண்ட் டெஃபினட்டா வந்து பாதிக்கும். அது 100 வந்து பாதிச்சு. அதனால ஐ எம் நாட் பிளேமிங் ஹிம். ஸோ டெஃபினட்டா பார்த்தீங்கன்னா ஷுட் டேக் த பிளேம். ஃபர்ஸ்ட் ஓவர் 14 runs. அங்க நீங்க ப்ரீவியஸ் ஓவர் நோட் பண்ணிருந்தீங்கன்னா சாம் கரன் வந்து 6 run கொடுத்திருந்தாரு. அதுக்கு முன்னாடி நூர் அகமது வந்து 7 run கொடுத்திருந்தாரு. இங்க 14 run ப்ரெஷர் ரிலீசிங் ஓவர். செகண்ட் ஓவர் 8 run. ஓகே, தேர்ட் ஓவர் வந்து 18 run. அங்கேயே ஸ்ரேயாஸ் ஐயர் முடிச்சிட்டாரு. 2 over 11 run, 17 run இருந்துச்சு 3 overல முடிச்சிட்டாரு மேட்சை. அண்ட் அந்த ஒரு குரூசியல் பாயிண்ட் ஆஃப் டைம்ல மேட்ச் வந்து முடிஞ்சது. சஷாந்த் சிங்கோட மெச்சூரிட்டி காமிச்சு கேமை ஃபினிஷ் பண்ணி கொடுத்தாரு. ஸோ டெஃபினட்டா வந்துட்டு இட்ஸ் அ பிளண்டர் பை பிளேயிங் பத்திரனா. எல்லிஸ் மாதிரி ஒரு குவாலிட்டி பவுலர் ஹூ கேன் பவுல் கட்டர்ஸ், ஆஃப் கட்டர் இருக்கு, லெக் கட்டர் இருக்கு, ஸ்லோயர், பேக் ஆஃப் த ஹேண்ட் ஸ்லோயர் இருக்கு, ஃபாஸ்டிஷ் பால் இருக்கு, பவுன்சர் இருக்கு, ஸ்லோ பவுன்சர் இருக்கு. இந்த மாதிரி ஒரு வேரியேஷன் வச்சு 10க்கு உங்களுக்கு ஃபீல்டிங்ல ஒரு 5 run தடுக்க முடியும். பேட்டிங் எபிலிட்டி இருக்கு. அப்படிங்கும்போது 10 எல்லிஸ் வந்து இஸ் வெரி வெரி அந்த திங்கிங் வந்து அவருக்கு ரொம்ப நல்லா இருக்கும். ஓகே 4 overs 36 38 போவர் ரன்ஸ் போவர். ஆனா டெஃபினட்டா 2-3 wickets ஏதாவது மினிமம் எடுப்பாரு. டெஃபினட்டா எல்லிஸ் வந்து எடுத்துக்கணும். he has that confidence. அந்த பத்திரனா மாதிரி வைடு போட்டு ரன்ஸ் லீக் பண்றது எல்லிஸ் கிடையாது. டெஃபினட்டா பத்திரனா போன இயர் நான் ரொம்ப பிரைஸ் பண்ணியிருந்தேன். இந்த இயர் வந்து ஜேஎஸ்கே வந்து டிராப் பண்ணியிருந்தாங்க பத்திரனா. ஆக்ஷன் சேஞ்சு, ஹீ ஸ்லைட்லி ஹேவ் அ ஹையர் ஆர்ம் ஆக்ஷன். டெஃபினட்டா அவருக்கு வந்து அந்த யார்கர்ஸ் லோ ஃபுல் டாஸா போகுது. அதே மாதிரி அந்த ஹையர் ஆர்ம் ஆக்ஷன் வச்சிருக்கிறவங்களுக்கு டெஃபினட்டா ஸ்லாட்ல பால் வில் பூம். அது உங்களுக்கு இந்த ஆக்ஷன் செட் ஆகிறதுக்கு மினிமம் யூ வில் ஹேவ் 7 to 8 months ஒரு புது ஆக்ஷன் நீங்க மாத்துனீங்கன்னா ஆஸ் அ பவுலர். அதுதான் பத்தி எனக்கு வந்து டெஃபினட்டா இன்னைக்கு தெரிய வந்தது. அண்ட் அது போக பிரில்லியன் பேட்டிங் ஃப்ரம் பிபிகேஎஸ், பிரில்லியன் பேட்டிங் ஃப்ரம் பிரக்சிமரன், க்ரூஷியல் நாக்ஸ் ஆல் ஓவர் டீமா வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அண்ட் இன்னைக்கு ஆனா வந்து டெஃபினட்டா நெக்ஸ்ட் கேம் வந்து தே ஷுட் திங்க் ஆஃப் கெட்டிங் வைஷாக் விஜயகுமாரின். ஏன்னா அந்த யார்கர்ஸ் நல்லா போட முடியும் டெத்ல. ஹர்ஷ்தீப்புக்கு சப்போர்ட்டிவா அங்க பவுலர் கிடையாது. ஸோ யான்சன் வந்து மிட்ல ஓகே டீசெண்டா போட்டாரு. அப்படிங்கும் போது வைஷாக் விஜயகுமார் டெஃபினட்டா அங்க ஆடி ஆகணும்.
அண்ட் அதே மாதிரி கேப்டன் ஷுட் டெஃபினெட்லி ட்ரஸ்ட் ஹர்ப்ரீத் பரார் அண்ட் சஹால் இந்த அப்கமிங் கேம்ஸ். அதை பண்ணுவாரு அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் சூர்யான் ஷெட்கே ஹி டிட் இஸ் ஜாப் பர்ஃபெக்ட்லி. ஆனால் மூணாவது ஓவர் அங்கே கொடுத்துருக்கவே கூடாது. அங்கே ஒரு டாக்டிக்கல் பிளண்டர். அதே மாதிரி ஐ டோன்ட் நோ வை ஹி இஸ் ரிலக்டன்ட் டு கிவ் ஸ்பின். அந்த மேட்ச் திரும்ப திரும்ப நம்ம ஜிடி மேட்ச்ல இருந்து ரிஃப்ளெக்ட் பண்றோம். அந்த லெஃப்ட் ஹேண்டர் லெக் ஸ்பின்னரு, லெஃப்ட் ஹேண்டரு லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் அப்படிங்கிற மேட்சப் வந்து பார்த்துட்டே இருக்காங்க. டெஃபினட்டா இட்ஸ் நாட் கோயிங் டு ஒர்க். உங்களுக்கு விக்கெட் டேக்கிங் ஆப்பர்ச்சுனிட்டி அங்கேருந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியுன்றதையும் நீங்க வந்து மைண்ட்ல பார்க்கணும். அண்ட் டெவல் பரவேஸ் டெஃபினட்டா நெக்ஸ்ட் இயர் வந்து ரீடைன் பண்ணி ஆகணும். ஸோ ரெண்டாவது மேட்ச் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து அவருக்கு கத்துறாங்க கரகோஷம். அந்த மாதிரி ஹியஸ் காட்டன் அந்த டீம் அந்த வந்து டெஃபினட்டா அந்த டீம் கூட மோல்ட் ஆயிருக்காரு நல்லா. அண்ட் அதே மாதிரி நெவர் கிவ் அப் ஆட்டிடியூட் டெஃபினட்டா டெவல் பரவேஸ்க்கு இருக்கு. அந்த லாஸ்ட்ல ஒரு கேட்சை பார்த்தோம், பிரில்லியன்டான ஒரு கேட்ச். யாரா இருந்தாலுமே ஓகே பரவாயில்ல மேட்ச் போச்சு அப்படின்னு மாதிரி விட்டுருப்பாங்க. அங்கிருந்து தூக்கி போட்டு உள்ள ஒரு தூக்கி போட்டு அவரு வெளியே போய் 2 times பவுண்டரி லைன்ல இருந்து வெளியே உள்ள தூக்கி போட்டு கேட்ச் பிடிச்சாரு. ஸோ டெஃபினட்டா பிரேவிஸ் பேட்டிங்கா இருக்கட்டும், ஃபீல்டிங்கா இருக்கட்டும், பவுலிங்குமே வந்து நல்லா போடுவார். ஆக்சுவலி ஃபீல்டிங்கா இருக்கட்டும், டெஃபினட்டா பிரேவிஸ் ஹஸ் காட்டன் அந்த சிஎஸ்கே மென்டாலிட்டி வந்து டெஃபினட்டா பிரேவிஸ் கிட்ட இருக்கு. அந்த டிராஃபி அடிக்கும் போது டீமே பெர்ஃபார்ம் ஆனாங்க. இப்போ டீமே வந்து தி லேட்டஸ்ட் டவுன். ஸோ பிரேவிஸ் அண்ட் மாத்ரே டெஃபினெட்லி இட்ஸ் கோயிங் டு பி அண்ட் எல்லிஸ் இந்த அப்கமிங் கேம்ஸ் இஃப் தே பிளே டெஃபினட்டா வந்து நெக்ஸ்ட் சீசனுக்கு ஒரு பாசிட்டிவ்ஸா இருக்கும். அண்ட் டெஃபினட்டா வந்து நெக்ஸ்ட் சீசன் சிஎஸ்கேவோட சீசனா இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இஃப் தே ஹேவ் அ குட் டீசென்ட் ஆப்ஷன். ஏன்னா ருத்ராஜ் ஷுட் சிஎஸ்கே அவுட் ஆஃப் சீசன். ஓகே இட் ஹர்ட்ஸ் அலாட் ஃபன். ஆனா ஒன்ஸ் அ லெஜண்ட் செட் we will come back stronger. That's what we are known for. ஸோ அந்த மாதிரி நெக்ஸ்ட் இயர் டெஃபினட்டா சிஎஸ்கே இயர் இருக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் ரொம்ப அதிகமா இருக்கு. அண்ட் ஹோப் தே டோன்ட் டிசப்பாயிண்ட் இன் த ஆக்ஷன். பார்ப்போம் அடுத்த இயருக்கு. நான் போய் அந்த லெட்டரை பப்ளிஷ் பண்ணிட்டு வரேன். அண்ட் மறக்காம வீடியோ பார்த்துட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் திஸ் வீடியோ. வில் கம் பேக் ஸ்ட்ராங் நெக்ஸ்ட் சீசன். தேங்க்யூ.